ஹாய் காய்ஸ், வெல்கம் டு 24th டெக். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ சூப்பர் பேஸ் ஒயர்லெஸ் ஹெட்செட்டோட அன்பாக்சிங், அப்புறம் ஒரு சின்ன தேங்க் வீடியோ. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 94% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க தெரிஞ்சுக்காத விஷயத்தை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க இதோட அன்பாக்சிங்கை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாருன்னு கேட்டிங்கன்னா, ரகுலன் அண்ணா தான். ஏன்னா அவர் சேனலில் கிவ் அவே கொடுத்து எனக்கு இந்த ஹெட்செட்டை கொடுத்தது. இந்த அண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அப்படியே பாலா அண்ணா உங்களுக்கும் ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா நீங்கள் தான் ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு ஆல் டைம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ரகுலன் அண்ணா உங்களுக்கும் ரொம்ப நன்றிண்ணா. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா. சரி, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கேஜ் சூப்பராக வந்துருந்துச்சு. அவங்க சூப்பராக கொடுத்துட்ருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே எங்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. ஆர்டர் பண்ணி என் அட்ரஸ் கொடுத்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பேக்கேஜ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அமேசான் பேக்கிங். அப்புறம் இதை கையில் கிழிக்கலாமான்னு பார்த்தேன். என்னால் கிழிக்க முடியல. அதனால் ஆயுதத்தை எடுத்தாச்சு. அதாவது கத்தி எடுத்து கிழிச்சாச்சு. கிழிச்சு பார்த்தா முதல்லாம் அந்த பபுள் ரேப்பை பாக்ஸை சுற்றி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ப்ராடக்ட்டை சுற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா கவரோட ஒட்டியே கொடுத்துட்டாங்க. அதனால் அதை நம்ம தனியாக எடுத்து விளாட முடியல. சரி விடுங்க. கவரை பிரித்ததையும் உள்ளுக்குள்ளே அந்த ஹெட்செட்டோட பாக்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு பில்லும் கொடுத்துருந்தாங்க. அந்த சில்வர் கலரு அந்த பேப்பர், அதாவது இந்த கிஃப்ட் பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்குன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பில் இருந்துச்சு. பார்த்தீங்களா, உடச்சி விளையாடுறேன், நல்லா இருந்துச்சு. இந்த பில் இருந்துச்சு. இதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எதுக்குன்னே தெரில. இப்படி சுற்றுறதுக்கானும் தெரில. சுற்றியும் பார்த்தேன், அது அளவும் பத்தலை. சரி, அடுத்து அந்த பில்லை பார்க்கலான்னு பில் எடுத்து பார்த்தேன். அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா வர உரைச்சிட்டு வந்திருக்கும் போல். பாதி பிரிண்ட்டே காணும். அதான் ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் கேமராவில் வச்சு. கீழே வச்சு கேமரா டிஸ்பிளேலையும் பார்த்தேன், அதுலேயும் ஒன்றும் தெரில. நேராக பார்த்தாலும் ஒன்றும் தெரில. கேமரானா என் ஃபோன் டிஸ்பிளே, அதுலேயும் ஒன்றும் தெரில. அதுதான் திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். கண்ணும் பிடிக்க முடியல, ஒன்றும் பிடிக்க முடியல. கடைசியில் வெறுப்பாகி தூக்கி போட்டேன். நான் அவங்க முன்னாடி உட்காந்து கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தா, இந்த பின்னாடி உட்காந்துக்கிட்டு கிளிக்குருவியெல்லாம் கம்முனே உட்கார மாட்டேது. நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தே அவன்னு கத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து வாங்க நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ளே போவோம். இதில் பார்த்தா எம்எஃப்ஜி நேம்னு போட்டு என்னென்னமோ போட்டுருந்துச்சு. அப்புறம் பை பேக்கேஜ் ப்ரைஸ் 0.007 ப்ரைஸ்ன்னு இருந்துச்சு. ஒன்றுமே புரியல. அந்த பாலித்தீன் கவராட்டுக்கு அதுக்கு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை வேணால் பாஸ் பண்ணி படிச்சுங்க. அந்த ப்ராடக்ட் நேம், அதுக்கு யூஸ் பண்ண டிரைவர், அடுத்து அதுக்கு பேட்ரி லைஃப் 20 ஹார்ஸ், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அடுத்து பாக்ஸை பிரிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் எங்கடா பிரிக்கிறதுக்கு இருக்குதுன்னு பார்த்தா மற்ற பாக்ஸ் மாதிரி இல்லை. இது பிரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கரும் ஆரஞ்சு கலரில் கொடுத்து ஒட்டிட்டாங்களா, அதனால் கண்டுபிடிக்க முடியல. சரி, இதுக்கும் நம்ம ஆயுதத்தை எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஆயுதத்தை. காய் வெட்டுற கத்தி தான் நமக்கு கிடச்ச ஆயுதம். அதனால் அதை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து பிரிச்சுட்டு பார்த்தாலும் அங்கே ஒரு பக்கம் கவர் எடுக்க முடியல. அது பாருங்கள், எடுக்க முடியலன்னா அது எப்படி எடுக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா பேசிக்காக நான் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் வாங்கினதும் இல்லை, அதை பிரித்ததும் இல்லை. அடுத்து பிரித்ததையும் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ஹெட்ஃபோன் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இனி இவர்னாலும் தூங்க முடியாது, எடுத்து காதில் போட்டுற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கவரை பிரிக்க முடியாமல் பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதுலேயும் 0.001 போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த பாலித்தீன் கவரோட ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்கன்னு. அதை எதுக்கு இந்த ஹெட்ஃபோன் மேலே போட்டு அதை தனியாக ப்ரைஸ் போட்டிருக்கிறாங்கன்னு தான் தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூடவே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருந்தாங்க. நான் பிரித்து காட்டுறேன் பாருங்க. இதில் ஆக்ஸ் கேபிள் லென்த்துன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இதோட லென்த்து தான் ரொம்பவே கம்மி. நீங்கள் எம்ஐ பவர் பேங்க் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும், அந்த பட்டையாக ஒரு கேபிள் வரும், கொஞ்சம் குட்டியாக. அந்த லென்த்து கம்மி தான். ஆனால் பிரச்சனை இல்லை, வீட்டில் சார்ஜர் இருக்குது, ஒரு விவோ ஃபோன் இருக்குது, அதோட சார்ஜர் எடுத்து குத்திட வேண்டியதான். அதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி தான். மேனுவல் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா படிச்சுக்குங்க. அதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கு. தெளிவாக தான் இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு படிச்சிங்கனாவே தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் லென்த்தை காட்டணுன்ட்டு எடுத்தேன். அது ஏதோ ஒரு லப்பர் பேண்டாட்ட போட்டு வச்சுருந்தாங்க, திருப்பி போட முடில. ட்ரை பண்ணிகிட்ருப்பேன் போடுறதுக்கு. பாருங்கள், லென்த்து கொஞ்சம் கம்மி தான். வேணால் சார்ஜரை கீழே வச்சுட்டு போடலாம். தொங்குட்டா ஹெட்செட்டு போயிடும் கீழே வந்துச்சுன்னா. அதனால்
ஃபோன் கூட வந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிளே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், இது மறுபடியும் அந்த ரப்பர் பேண்டில் போடலாமான்னு பார்த்தேன், போட முடியல. சரி, நான் தூக்கி போட்டேன். அடுத்து வந்து இந்த ஆக்ஸ் கேபிளோட லென்த்து காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதையும் பெருசு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பேசிக்காக ஒரு சாம்சங் ஹெட்ஃபோன் வச்சுருந்திங்கன்னா தெரியும், அந்த நீளம் இருந்துச்சு, அதை விடவே நீளமாக இருந்துச்சு இந்த ஆக்ஸ் ஹெட்ஃபோன். அதனால் ஆக்ஸ் கேபிள் அதனால் நம்ம ஒயர்டு ஹெட்ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுவோமோ அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாம். இது பேசிக்காக நம்ம சார்ஜ் கம்மிஞ்சா தான், இல்லை சார்ஜ் ஃபுல்லாக டெட் ஆனால் தான் நம்ம இதை போட்டு யூஸ் பண்ணுவோம். போட்டு யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன், ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ஹெட்ஃபோன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அடுத்த சாங்கில் அடுத்த ட்ராக் மாறலாம். அதே மாதிரி வால்யூம் மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி, அதாவது முன்னாடி கேட்ட சாங்ஸ் போகலாம். அடுத்து வந்து இந்த பவர் பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா கூகுள் இல்லைன்னா சிரி அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து பவர் பட்டனை ஒரு 2-3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் பேர் ஆகும்போது மட்டும் லேட்டெல்லாம் ஆகாது, பேர் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ஸ்பீடு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா இது ப்ளூடூத் 5.0. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் வந்துச்சுன்னா ஒன் டேப் பவர் பட்டனை பண்ணிங்கன்னா அது வந்து அட்டன் ஆகிக்கும். அடுத்து காலை கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கனாவே போதும், கால் கட் ஆயிரும். பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ப்ரோ, உங்களுக்கு தான் மெயினாக சொல்லணும், ரொம்ப நன்றி ப்ரோ. பாலா ப்ரோ, உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ப்ரோ. நீங்கள் ரகுலன் அண்ணாக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலின்னா ஃபாலோ பண்ணி அவர் கூட சேட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே பேசுவார். அவரை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை, நீங்கள் ஒரு சேட் பண்ணிங்கனாவே அவரை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அவர் சேனலை போய் இது வரைக்கும் பார்க்கலின்னா போய் பாருங்கள், அவரோட கண்டென்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. இது வந்து ரிவ்யூனெல்லாம் நான் சொல்லலை, ஏன்னா என்னை விட பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு இந்த ஃபீல்டுலேயே சுத்தமாக தெரியாது. ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கணுன்ட்டு இருந்தேன், அவ்வளோதான். நான் அதுக்கு முன்னாடியே இவங்க சென்ட் பண்ணிட்டாங்க, அதனால் ரொம்ப நன்றி. நீங்கள் அவர் சேனலில் போய் பாருங்கள். அடுத்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. நான் இந்த வீடியோவுக்கு போட்டதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரகுலன் அண்ணாக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்னே தெரில. தேங்க்ஸ்ண்ணா, பாய்ண்ணா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.